மாதிரி எங்கள் அம்மா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போன இடத்துல அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியல. எங்ககிட்ட வெள்ளிக்கிழமை ஈவினிங் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி இறந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் வந்தது. நாங்கள் ஃபோன் பண்ணி நான் பயந்து எங்கள் சித்திக்கு நான் ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்தேன். நானும் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அக்கா இறந்துட்டாங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் எங்கள் சித்திங்கெல்லாம் பதட்டமாக கேட்கவே இல்லை, 2 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு முடிவு தெரியும் அப்படி சொல்லிட்டாங்க. அது கொலையா தற்கொலையான்றது அது நீங்கள் தான் என்னன்னு விசாரித்து சொல்லணும். நாங்கள் கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம், முதலமைச்சர்கிட்டையும் மனு கொடுக்க போகிறோம். எங்களுக்கு வந்து நாங்கள் மொத்தமே 3 பேர். எங்கள் அப்பா கூலி வேலை தான் செய்கிறாரு. எங்கள் அம்மா தான் எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாவும் போயிட்டாங்க, எங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதுக்கு எதனா ஒரு உதவி நிதியாக நீங்கள் தான் எதனா இது பண்ணணும். எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோவில் வந்து அங்கே இருந்த ஓனர் வந்து எங்கள் அம்மாவை குடும்பப்படுத்துனதாகவும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதாகவும் எங்களுக்கு வந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு நீங்கள் தான் விசாரிச்சு சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா முதல் முறையாக வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களா? எத்தனை முறை இதுக்கு முன்னாடி போயிருக்காங்கம்மா? அம்மா இது 3ஆவது தடவை போகிறாங்க. 3வது. என்னென்ன நாட்டுக்கு போயிருக்காங்கம்மா? இதுக்கு முன்னாடி குவைத், கத்தார், இது மாறி மாறி போனாங்க. மாறி மாறி போயிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்போ லாஸ்ட்டாக போனது எப்போம்மா? இப்போ கத்தாருக்கு போயிருக்காங்களா, குவைத்துக்கு போனாங்களா? லாஸ்ட்டாக குவைத் போனாங்க. குவைத்துலேருந்து லாஸ்ட்டாக பேசுனது எப்போம்மா? வெள்ளிக்கிழமை கரெக்டாக 7:30 மணிக்கு என்கிட்ட பேசினாங்க. அவங்க போனது எப்போ வெளிநாட்டுக்கு? குவைத்துக்கு போனது ஒரு வருஷம் 1 மாதம் ஆகுது. 1 வருஷம் 1 மாதம் ஆகுது. லீவுக்கு வரேன், எப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்களா? அங்கே வந்து எப்படி சாப்பாடுலாம் கிடைக்குதுன்னு சொன்னாங்களா? சாப்பாடு வந்து ஒரு வேளை அந்த மாதிரி தான் எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனால் டீ தான் குடிப்பாங்க அவங்க நிறைய. எப்போ வருவேன்றதுலாம் எங்ககிட்ட சொல்ல. அவங்க என்ன வேலைக்கு ஆக்சுவலாக போனாங்க? என்னென்ன வேலை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினாங்களா, இல்லை சாப்பாடு போட்டாங்களா? அதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? சாப்பாடு எங்களுக்கு போடல அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க? சாப்பாடுலாம் அதுதான் போட்டதுன்னு எங்ககிட்ட சொல்லலை. அவங்க சாப்பிட்டு வச்சிருக்க மிச்சம் மீதி தான் எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க. வேலை வந்து வீட்டு வேலை தான் செய்ய போனாங்க. அங்கேயும் வீட்டு வேலை தான் செஞ்சாங்க. கொடுமைப்படுத்துறதா சொன்னாங்க. அவங்க கொடுமைப்படுத்துன்னு தான் சொன்னாங்க. ஆனால் என்ன கொடுமை இந்த இதுவால நான் பண்ண அதெல்லாம் எங்ககிட்ட சொல்ல. ஆனால் இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கம்மா, அதை மட்டும் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க.